ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே நல்ல டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு Erode Ammi Samayal. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அரிஞ்சு வச்ச குடமிளகாவை போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். நான் பெப்பரை க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் அதை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சாதம் போட்டுக்கலாம். நம்ம சாதம் போட்டு கிளறும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த டைமில் உப்பு போட்டு கிளறிக்கலாம். ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி விடலாம். சாப்பாடும் முட்டையும் அப்போ தான் நல்லா கலந்து வரும். இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த
வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.